இருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நியூஸாக என்ன ஒரு மிக சந்தோஷமான ஒரு நியூஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்தது ஈரான். வர்த்தக கப்பல்களின் பயணத்திற்காக ஹார்மோஸ் ஜலசந்தியை திறக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஓகே, ரொம்ப நல்ல நியூஸுங்க. அடுத்த ரெண்டாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரஷ்யாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பாதுகாப்பு விண்கலத்துடன் விண்ணில் சீறி பாய்ந்த ரஷ்யாவின் சோயூஸ் ராக்கெட் உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை விண்வெளி ஏவுதளத்தை தாக்க முயற்சி செய்து வருவதாக ரோஸ்கோஸ்மோஸ் தலைவர் டிமிட்ரி பகோனோவ் வெளிப்படுத்தினார். ஓகே, அவர் வெளிப்படுத்தின காரணத்துக்காக இவங்க பாதுகாப்பு விண்கலத்துடன் விண்ணில் சீறி பாய்ந்த ரஷ்யாவின் சோயூஸ் ராக்கெட். ஓகே, சர்வதேச அங்கீகாரம். நெதர்லாந்தில் உக்ரைன் அதிபர் பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க விருது. மன்னர் வில்லம் அலெக்சாண்டர், மந்திரி ராப் ஜெட்டன் மற்றும் நெதர்லாந்து மக்கள் அனைவருக்கும் நான் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் பேர் என்னங்க, அதாங்க உக்ரைன் அதிபர் தெரிவித்துள்ளார். ஓகே, அடுத்ததான் நாலாவது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும், ஈரானுக்கு சீனா வலியுறுத்தல். இப்போ ஏற்கனவே நம்ம நியூஸ் சேனலை பார்த்தாச்சு. சிறப்பான பணிகளை செய்கிறோம். பிரதமர் மோடிக்கு ட்ரம்ப் புகழாரம். பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தை சிறப்பாக இருந்தது என்று ட்ரம்ப் கூறினார். எரிபொருள் தட்டுப்பாட்டால் பாகிஸ்தானில் மின்வெட்டு அமல், மக்கள் கடும் அவதி. மின்வெட்டு மூலம் மின் கட்டணம் யூனிட்டிற்கு ₹6 வரை உயர்வது தவிர்க்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது யுரேனியத்தை தர ஈரான் ஒப்புதல். ஓகே கைஸ், இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பார்த்த நியூஸ் தான். நான் கலெக்ட் பண்ண டேட்டா மற்றும் எடுத்து வச்ச நோட்ஸை வச்சு தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யுவராஜ். தேங்க்யூ கைஸ்.